டைரக்டர் பாலு மகேந்திரா. கேமராவும் கவிதையும் ஒன்று என புரிய வைத்தவர் டைரக்டர் பாலு மகேந்திரா. அவரின் டாப் 5 திரைப்படங்களை பற்றி இப்போது பார்ப்போம். நம்பர் 5, சதி லீலாவதி, 1995. கமலுக்கு கோவை பாஷையை சொல்லிக் கொடுத்த கோவை சரளாவும் நடித்த படம். கவிதையும் கேமராவுக்கு காமெடியும் எடுக்க தெரியும் என்று சொன்ன படம். நம்பர் 4, வண்ண வண்ண பூக்கள், 1992. காதல் என்றாலே அர்ப்பணிப்பும் பணிவும் தானே. புத்துணர்ச்சிக்கும் முகபாவனைக்கும் புது முகங்களே போதும் என நிரூபித்தவர் பாலு மகேந்திரா. நம்பர் 3, வீடு, 1988. கதையும் காட்சியமைக்கும் திறமையும் இயக்குனரிடம் இருந்தால் வயதானவரையும் ஹீரோவாக மாற்றலாம். பாகவதர், அர்ச்சனா வீட்டின் தூண்கள். நம்பர் 2, மறுபடியும், 1993. நல்ல தீர்ப்பை எடுத்து விட்டால் மறுபடியும் திருப்பி பார்க்காதே, மறுபரிசீலனை செய்யாதே. தவறாக முடிந்துவிடும். அரவிந்த் சுவாமி அசத்த, ராஜாவின் இசை ரம்மியம். நம்பர் 1, மூன்றாம் பிறை, 1982. பித்து பிடித்த கதாநாயகி. தெளிந்ததும் பித்து பிடிக்கிறது கதாநாயகனுக்கு. இப்படி ஒரு மூன்றாம் பிறை நிலாவை மறுபடியும் சிறைப்பிடிக்க முடியவில்லை பாலு மகேந்திராவுக்கு. ஏனென்றால் ஒரே ஒரு முறைதான் வரும் வாழ்நாள் சாதனை படம். கமலுக்கு தேசிய விருது பெற்று தந்த படம். கண்ணே கலைமானே பாடல் கண்ணதாசனின் கடைசி பாடல். பாலு மகேந்திரா மறைந்தாலும் அவரது விருதுகளை வாங்கி சமர்ப்பணம் செய்கின்றனர். தயவு செய்து செங்காந்தல் மலர்களை கொண்ட சாரதி ஸ்டோரிஸ் என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.